ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஞ்சனி ரவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக டேஸ்டியாக மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெண்டைக்காயை இது மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் 6-7 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அரை ஸ்பூன் சீரகம், பச்சரிசி 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் 1 மணி நேரம் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 85% அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துட்டு கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு ஹீட்டாகி வந்தால் மட்டும் போதும். இப்போ இது மாதிரி பபிள்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.